கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த 23 வயதுடைய இளம்பெண் ஒருவர் கீழ்ப்பாக்கம் பகுதியில் தங்கி தனியார் மருத்துவமனையில் செவிலியராக வேலை பார்த்து வருகிறார். நேற்று இரவு பணி முடிந்து செவிலியர் தனது அறைக்கு சென்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது கதவு தட்டும் சப்தம் கேட்டு அந்த பெண் தன்னுடன் தங்கியுள்ள சக ஊழியர்கள் வந்துள்ளதாக நினைத்து கதவை திறந்துள்ளார். அப்போது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அத்துமீறி உள்ளே நுழைந்து இளம்பெண் வாயை பொத்தி பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது. சில நிமிடங்கள் அவனுடன் போராடிய பெண் அவனது பிடியில் இருந்து விடுவித்துக் கொண்டு உரக்க கத்தி கூச்சலிட்டார். அக்கம் பக்கத்தினர் வருவதற்குள் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டான். இதையடுத்து கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தனிப்படை அமைத்து குற்றவாளியை தேடினர். அந்த நபர் தப்பிச் சென்ற சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் சிவப்பு நிற சீட் கவர் போடப்பட்ட இருசக்கர வாகனம் ஒன்றில் தப்பியது தெரிய வந்தது. சிசிடிவியை பின்தொடர்ந்து சென்றதில் போரூர் அருகே முகலிவாக்கம் பகுதிக்கு சென்றிருப்பதும், முகலிவாக்கம் பகுதியில் தெருவாக தேடியதில் ஒரு வீட்டின் ஓரம் சிவப்பு நிற சீட் கவர் போடப்பட்ட இருசக்கர வாகனம் இருந்துள்ளதையும் போலீசார் கண்டுபிடித்தனர். அக்கம் பக்கத்தாரிடம் விசாரித்ததில் இருசக்கர வாகனத்தின் உரிமையாளர் வீட்டை கண்டுபிடித்து உள்ளே சென்று பார்த்ததில் அங்கு புரூஸ்லி பூபதி என்பவர் தனது குடும்பத்துடன் அமர்ந்திருந்தார். சிசிடிவி காட்சிகளை வைத்து அடையாளம் கண்ட தனிப்படை போலீசார் தனியாக இருந்த பெண்ணிடம் அத்துமீறலில் ஈடுபட்டதாக புரூஸ்லி பூபதியை கைது செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் செவிலியரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 40 வயதான புரூஸ்லி பூபதிக்கு திருமணமாகி மனைவி மற்றும் 2 மகள்கள் இருப்பதும் தெரிய வந்தது. புரூஸ்லி கோடம்பாக்கம் பகுதியில் உள்ள டயாலிசிஸ் மருத்துவமனையில் லேப் டெக்னீஷியனாக வேலை பார்த்து வருவதும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மருத்துவமனையில் பணியாற்றி வந்த இளம் செவிலியர் ஒருவருக்கு புரூஸ்லி பாய் பெஸ்டியாக இருந்துள்ளார் என்பதும் தெரிய வந்தது. அந்த பெண் புரூஸ்லி வேலை பார்த்து வந்த மருத்துவமனையில் இருந்து விலகி கீழ்ப்பாக்கம் பகுதியில் உள்ள மருத்துவமனையில் செவிலியராக பணிக்கு சேர்ந்த நிலையில் புரூஸ்லி திருமணமானவர் என்பது தெரிய வந்ததால் அவருடன் பழகுவதை நிறுத்திக் கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தன்னுடைய எக்ஸ் தோழியை மறக்க முடியாமல் கிறுக்கு பிடித்து அலைந்த புரூஸ்லி பூபதி தாங்கள் பகலில் தனிமையில் சந்திக்கும் இடமான அவர் தங்கியிருக்கும் அறையை தேடி சென்றுள்ளார். அப்போது அறையில் வேறு ஒரு பெண் இருந்ததால் அந்த பெண்ணிடம் கடுமையாக நடந்து கொண்டு பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது விசாரணையில் தெரிய வந்தது. 2 தோழிகள் ஒரே அறையில் தங்கியிருந்த நிலையில் காதலனை அறைக்கு அழைத்து வந்து பழகியதால் சம்பந்தம் இல்லாத பெண் பாலியல் அரக்கனின் பிடியில் சிக்க நேர்ந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து போலீசார் புரூஸ்லி பூபதி மீது பாலியல் துன்புறுத்தல், பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் சரவணகுமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.